அவங்க அரசியல் சாசனத்தில் ஏற்கனவே எழுதப்பட்ட வழிபாட்டு உரிமைகளும் ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கக்கூடிய சட்டங்களையும் திருத்தம் செய்யாமல் நீங்கள் ஒரு சட்டத்தை உருவாக்குறீங்க. அப்போ அரசியல் சாசனத்தை என்ன செய்யறது? குப்பை தொட்டிக்கு அனுப்புறதா? அப்போ நீதிபதியாக இருக்கிறவங்க அரசியல் சாசனத்தின் படி தீர்ப்பு சொல்கிறதா, இல்லை நீங்களா ஒரு கட்ட பஞ்சாயத்து மாதிரி ஒன்றை நீங்கள் உருவாக்கி பெரும்பான்மை இருக்கிறது எங்களுக்கு, நாங்கள் நினச்சா இந்த கட்சி வந்து ஓட்டு போடும் அப்படிங்கிறது மூலமாக நீங்கள் புதிய சட்டங்களை உருவாக்குகிற போது இது மக்களுக்கு சாதகமான திட்டமா பாதகமான திட்டமா? மக்களை கிளர்ச்சியுற வைக்குமா வைக்காதா? இப்போ நீங்கள் திடீர்னு ஒரு 500 வருடம் புழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மசூதியை போய் நாளையிலேருந்து அது செல்லாதுங்க, அது வந்து அரசாங்கம் எடுத்துக்கிற போதுங்க அப்படின்னு சொன்னால் அந்த வழிபாடு சார்ந்த அந்த பகுதி சார்ந்த மக்கள் என்ன செய்வான்? ரோட்டுக்கு வந்து மறியல் பண்ணுவானா? அப்போ அதுக்கு எதிராக என்ன பண்ணுவான்? பிஜேபிக்காரன் ஆளுகளை திரட்டி கொண்டு போய் எதிர் போராட்டம் பண்ணுவானா? அப்போ அந்த எதிர் போராட்டத்தில் எமோஷனலாக வந்து ஒரு கலவரத்தை உருவாக்குவதற்கான முகாந்திரத்தை உருவாக்குவானா? இப்போ என்னுடைய நோக்கம் என்னன்னா, வெறுமனே வந்து சொத்துக்களை பறிப்பது மட்டுமல்ல, இந்து முஸ்லீம் பிரச்சனை என்பது எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். எரிந்து கொண்டே இருக்கக்கூடிய அந்த நெருப்பில் வந்து இவங்க குளிர்காயணும்.